Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். It's a privilege and honor to serve the Lord. கர்த்தரை சேவிப்பது கொடுக்கப்பட்டிருக்க மகா பெரிய ஸ்லாக்கியம். This morning the Lord has given me a distinctive word for somebody who's in need of God's word. கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு தேவையா இருக்கிறதோ அவர்களுக்கு திட்டவட்டமான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God's freedom you can enjoy. கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை நீங்கள் அனுபவிக்கலாம். The book of Galatians chapter 5 verse 1. கலாத்தியர் 5:1 சொல்கிறது. The book of Galatians chapter 5 verse 1. கலாத்தியர் 1 சொல்கிறது, 5:1 சொல்கிறது. It is for freedom that Christ has set us free. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டராமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். Stand firm in that freedom, God says. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சுவாதீனத்தில் நிலையிலே நிலை கொண்டிருங்கள். Do not let yourselves be burdened again. அடிமை ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டிராமல். Can I say it again? மறுபடியும் சொல்கிறேன். Do not let yourselves be burdened again. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தில் நுகத்துக்கு உட்பட்டிராமல். மறுபடியும் என்ற வார்த்தை இங்க போடப்பட்டிருக்கிறது. Do not be yoked again. மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டிராமல். By the yoke of slavery. அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டிராமல். When you are burdened again, மறுபடியும் நீங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்பட்டிருந்தால் the yoke of slavery will catch you. அடிமைத்தனத்தின் நுகம் உங்களை அப்படியே பற்றிக்கொள்ளும். அதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா, சத்துருவானவன் விதைக்க நீங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே உங்களை பிடித்து கொள்ளும் என்று வேதத்தில் உறுதியாய் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. Of the burden to catch you again. அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டிராமல் என்று வேதம் சொல்கிறது. That's why I say to people, ஆகவே தான் உங்களிடத்திலே நான் சொல்கிறேன், talk about the solution which comes from heaven. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பிரச்சனையின் தீர்வை குறித்து பேசுங்கள். Talk about the answers which is coming from heaven. பரத்திலிருந்து வருகிற பதிலை குறித்து பேசுங்கள். Talk about the healing for your body. உன் சரீரத்தினுடைய சுகத்தை குறித்து பேசுங்கள். When you say I am sick, I have disease, you will again have the yoke of slavery. ஐயோ நான் வியாதியா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன் சொல்லிட்டே இருந்தா நாம் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். You are confessing yourselves. உங்களை நீங்க அடிமைத்தனத்தை அறிக்கையிடுகிறீர்கள். You are decreeing yourself with disease. வியாதியை நீங்கள் வரவழைத்துக் கொள்கிறீர்கள். But the conclusion for that problem is, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன தெரியுமா? stand firm in the freedom of Christ. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நல்ல கரங்களை தட்டி சொல்லாமா? கிறிஸ்து என்னை விடுதலையாக்கினபடியால். அல்லேலூயா. அல்லேலூயா. Stand firm in Christ's freedom. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். It is the freedom of Christ has given us the joy of enjoyment of the heavenly pleasures. கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற சுவாதீனம் தான் பரலோக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வைக்கிறது. 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 3 verse 17 says, 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், where there is the spirit of the Lord, எங்கே கர்த்தருடைய ஆவி உண்டோ there is freedom. அங்கே விடுதலையும் உண்டு. So the freedom of God comes through the spirit of God. ஆவியானவராலே நமக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது. Be filled in the spirit. ஆவியிலே நிறைந்திருங்கள். Do not be yoked with slavery. அடிமைத்தனத்துக்கு உட்படாதிருங்கள். Call the spirit of the Lord to urge you in prayer. ஜெபத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தூண்டி எழுப்புகிறார். Call the spirit of God to be filled with you within the joy of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே நிரந்தரமான சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். The Lord is spirit. கர்த்தர் ஆவியா இருக்கிறார். His spirit is upon you. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. To set the captives free. அடிமைத்தனங்களை விடுதலையாக்கும்படியாக. To give freedom for the people who are bound and who are in the prison. கட்டப்பட்டிருக்கும் சிறைக்குள் இருக்கிற மக்களை விடுதலையாக்கும்படியாக. To open the prison doors. சிறைக்கதவை திறக்கும்படியாக. You should enjoy this freedom. இந்த விடுதலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். Hallelujah. 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 Let your minds be free. உங்களுடைய சிந்தனை விடுதலையா, let your hearts be free. இருதயம் விடுதலையா இருப்பதாக. Let your hands and legs be free. உன் காலும் கையும் விடுதலை ஆவதாக. Jesus thought about the one donkey which has been tied in the opposite village. அந்த கட்டப்பட்டிருக்கும் கழுதைக்குட்டியை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார்.
Jesus came to give us this freedom. இந்த விடுதலை கொடுப்பதற்கு தான் இயேசு உலகத்தில் வந்தார். Let us enjoy this freedom. இந்த விடுதலையை நாம் அனுபவிப்போம். Freedom in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கும் இந்த விடுதலை. Freedom in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கும் விடுதலை. When you are in this freedom, நீங்கள் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும் பொழுது Holy Spirit will be your helper. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு துணையாக இருப்பார். The power of God will always be rest and abide in you. எப்பொழுதும் கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே நிரம்பி வழியும். You will be a preacher to the good news. நீ நற்செய்தியை பிரசங்கிக்கிற பிரசங்கியாராய் To the poor people. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள். Preaching the good news to the poor people. நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். You preach about the good news to the poor people. நற்செய்தியை உலகத்திற்கு அறிவிப்பீர்கள். Anointing will be upon you. அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும். When you have the anointing, you have the freedom. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது விடுதலை இருக்கும். Because no burden can come where there is anointing. அபிஷேகம் இருக்கும் பொழுது எந்த நுகமும் உனக்கு பக்கத்தில் வராது. Let your house be anointed. உன்னுடைய குடும்பமானது அபிஷேகம் பட்டிருப்பதா? Let your salary be anointed. உன்னுடைய சம்பளம் கூட அபிஷேகம் பரட்டும். Let your words be anointed. உன்னுடைய வார்த்தை அபிஷேகம் பரட்டும். Let your minds be anointed. உன்னுடைய மனசு மறுரூபமாகட்டும். Let your relationship be anointed. உன்னுடைய உறவுகள் மறுரூபமாகட்டும். Because when you go wrong in the wrong track, தவறான பாதையிலே தவறாக செல்லும் பொழுது the good God cannot come journey with you. நல்ல தேவன் உன்னோடு கூட பயணம் செய்ய முடியாது. Hallelujah. Hallelujah. The righteous person may have many troubles, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். but the Lord delivers him ஆனா கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். all their problems. அவருடைய பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். Hallelujah. Hallelujah. இன்றைக்கு உங்க பிரச்சனைக்கு ஒரு விடுவி வந்தது என்று சொல்றவங்க மாத்திரம் இந்த விடுவிக்கான கிறிஸ்துவின் நாமத்தினால் எனக்கு வருகிற எல்லா சுதந்திரத்திற்காக நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா எல்லா கட்டும் கர்த்தர் ஆழ்த்திட்டாரு. சாபம் இல்லை, கேடான காரியம் இல்லை, எல்லா விதமான உலகத்தன்மை காரியங்கள் எனக்குள்ள இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். Hallelujah. Amen. Hallelujah. Amen. This is the life Christ has given to us. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். But still, ஆனால் your burden உன்னுடைய நுகம் has taken you to the slavery of yoke. உன்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போயிருக்கிறது. Why? ஏன்? Again you have allowed it. மறுபடியும் அதை நீங்கள் அதற்கு ஒத்துக்கொண்டீர்கள். The answer to your problem is in the question. இந்த கேள்வியிலே உங்களுக்கு பதில் இருக்கு. உங்க பிரச்சனைக்கு Why did you allow it? ஏன் நீ அதற்கு அனுமதி கொடுத்தாய்? Because again you have allowed it. நீ மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு இருக்கிறாய். Never give room for the devil. அந்த சாத்தானுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டாம். Give room for the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள். Give room for the Holy Spirit பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள். to minister to you, உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, to give you the joy of hope and blessings. நம்பிக்கையும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுப்பதற்கு. That is what God is saying to us this morning. அதான் இந்த காலைவேளையில கர்த்தர் சொல்கிறார். I will give my freedom to my children. என்னுடைய விடுதலையை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன். When you take Romans chapter 15 verse 13, ரோமன் 15:13 the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் is the one who gives us hope. நம்பிக்கை அருளுகிற ஆவியானவர். Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் gives us நமக்கு the hope of God. நம்பிக்கையை கொடுக்கிறார். The Bible says, may the God of hope பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு fill you with joy, சந்தோஷத்தினாலும் fill you with peace சமாதானத்தினாலும் as you trust in him, அவரை நம்பி இருக்கும் பொழுது so that you may overflow with the hope by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம் அந்த வசனத்துக்கு. ஆவியானவரை நம்பும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது எல்லா விதமான சந்தோஷமும் சமாதானமும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க இல்லத்துல, உங்களுடைய எல்லா விதமான காரியங்களில், உங்க உறவில் சந்தோஷமும் சமாதானமும் உங்களுடைய பங்காக இருக்கும். ஆமென். Hallelujah. Hallelujah. The God of hope. நம்பிக்கையின் தேவன். Jesus came to give us this freedom and hope. ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து அதனாலே விடுதலையும் கொடுத்திருக்கிறார். But the church is under slavery. ஆனால் சபையோ அடிமைத்தன நுகத்திற்கு Why it has gone to slavery? ஏன் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கிறது? We have allowed the devil to come in. சாத்தானுக்கு இடமளித்து விட்டோம். Nowadays, இப்பொழுது the form of worship is evil. இப்ப ஆராதனையே ஒரு தப்பான ஆராதனையை அங்க பண்றாங்க. It's only about the lights and only about the smoke and only about presenting the worship
only with actions. மனுஷனுடைய கிரியைகளாக புகை போடுவது, விளக்கு அடிப்பது, ஆடுவது என்றெல்லாம் இருக்கிறது. Worship is an inward form. ஆராதனை என்று சொல்வது உள்ளத்திலிருந்து எழும்புகிற ஒன்று. Hallelujah. 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 Heart of worship God wants from you. ஆராதிப்பது நம் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற ஒரு ஆராதனை. God doesn't want the deeds of the flesh. மாம்சத்தின் கிரியைகளுக்கு அவர் இடம் கொடுப்பதில்லை. God doesn't want your lights, your smokes and your actions. இந்த உலகத்தினுடைய வெளிப்படையான கிரியைகள் நமக்கு தேவையில்லை. The real joy, உண்மையான சந்தோஷம், the real joy உண்மையான சமாதானம் is the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியினால் The உண்டாகும். real joy. உண்மையான சந்தோஷம் It is not our action of dance, it's the Holy Spirit. வெளிப்படை ஆடுறது பாடுறது என்றல்ல, உள்ளத்தின் ஆழத்தின் எழுகின்ற ஒன்று. David understood the heart of God. தேவனுடைய இதயத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது What is the heart of God? சங்கீதக்காரனுடைய இதயம் எப்படி இருந்தது? Through the Holy Spirit we understand the heart of God. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய இதயத்தை அவன் புரிந்து கொண்டான். That you may overflow in hope. நம்பிக்கையிலே நிரம்பி வழியலாம். In hope. நம்பிக்கை. What is the hope we have? நமக்கு இருக்க நம்பிக்கை என்ன? It's not something else you go and see out there. வெளியே தோன்றுகிற காட்சி அல்ல. It's not all the things of this world. உலகத்தின் கவர்ச்சியும் அல்ல. It is not the excitement of the world. உலகத்தின் பரவசமும் அல்ல. All the superstars of this world will die one day. ஒரு நாள் நாம் சொல்கிற பெரிய பெரிய தலைவர்கள், நட்சத்திரங்கள் சொல்றோம்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். But the Holy Spirit, ஆனா பரிசுத்த ஆவியானவர், your helper, உனக்கு உதவி your செய்கிறவர், promoter, உன்னை முன்னேற்றி the one who வைக்கிறவர், gives you power, உனக்கு வல்லமை the கொடுக்கிறவர், one who gives you comfort, ஆறுதல் the one கொடுக்கிறவர், who gives you the freedom, விடுதலை கொடுக்கிறவர் Holy Spirit. பரிசுத்த We ஆவியானவர். have not used the advantage of the Holy Spirit. பரிசுத்த ஆவியை நமக்கு வைத்திருக்கும் அபரிதமான ஆசீர்வாதங்களை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. We have to have the relationship with the Holy Spirit. ஆவியானோடு அப்படி நெருங்கிய உறவு எனக்கு இருக்கிறது என்று சொல்கிற மக்கள், I need more the desire of the Holy Spirit. நான் இன்னும் ஆசைப்படணும், ஆவியானவருக்கு நான் I need to ஆசைப்படணும். fast and understand who's the Holy Spirit. உபவாசம் இருந்து ஜெபித்து ஆவியானவரை வெளிப்படுத்தும் என்று My நான் கேட்கிறேன். flesh has to die. என் மாமிசம் சாக My வேண்டும். desire of the flesh of anything of the world has to die. மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தின் ஆசாபாசங்கள் சாக வேண்டும். My things of all the worldly stuff has to die. உலக கவர்ச்சிகள் அடைய ஒளிய வேண்டும். Let the Spirit increase. அப்பொழுது ஆவியானவர் நம்மிலே Let the Spirit increase. ஆவியானவர் எழும்புவார். எல்லாரும் வாயிலிருந்து சொல்லாமா, ஆவியானவரே என்னுள் பெருகி வாரும். ஆமென். ஹalleluya. ஆவி எனக்குள் பெருக என்னை விட்டு கொடுக்கிறேன். கரத்தை வைத்து சொல்லுங்க, ஆவி எனக்குள் பெருக நான் விட்டு கொடுக்கிறேன். மாம்சத்துடைய எண்ணங்கள், மாம்சத்துடைய கிரியைகள், மாம்சத்துடைய காரியங்கள், எல்லா விதமான சத்துருடைய செயல்கள் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய உறவுல, என்னுடைய குடும்பத்துல அது சாக வேண்டும். Desire of the flesh must die in my life. Let the Spirit increase. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெருகுவாராக. ஒரு துடிப்பு இருக்கணும் ஆவியில. ஆவியானவரே உம்மை நான் அறிய வேண்டும் என்று சொல்லி ஒரு துடிப்பும், ஒரு வாஞ்சையும், ஒரு ஜெபத்தின் தாகமும் உங்களுக்குள்ள இருக்குமானால் சத்துரு ஆனவன் உங்க வாழ்க்கையில தொட முடியாது, உங்களை அழுத்த முடியாது, எந்த விதமான சாபம் உங்களை தொடர்ந்து வர முடியாது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அந்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. When the Holy Spirit in you and you are filled by the Holy Spirit, the world cannot touch you, the curse cannot touch you, the problem cannot touch you. சாப்பிடும் போது ஜெபம், தூங்கும் போது ஜெபம், நடக்கும் போது ஜெபம், என ஆவின் தாகம் உன்னை நிரப்பிக் கொண்டே இருக்குது. The thirst of this Holy Spirit will increase in you. Walking and talking and eating, you will pray. ஆவியானவர் ஒரு நதியை போல, It's like a river. அதுல நீந்தி கொண்டே இருக்கலாம். You can swim across. நீங்க நீந்த ஒரே இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆழமாய், You'll go deeper and deeper and ஆழமாய், deeper and ஆழமாய், deeper and deeper. தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தெய்வமாய் ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இருப்பாராக. God will reveal the mysteries of the gospel. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. Hallelujah. வைராக்கியமா ஹalleluya. Hallelujah. 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 I want to know the fellowship of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தை மேன்மையை அறிய விரும்புகிறேன். The yoke of slavery அடிமைத்தனத்தின் நுகமானது has no business in the church. சபையில இடமே கிடையாது. The yoke of slavery அடிமைத்தனத்தின் has நுகம் no work in a believer's life. ஒரு விசுவாசிய வாழ்க்கையில் The இருக்க yoke of slavery, அடிமைத்தனத்தின் நுகம் nothing can come near you. உனக்கு பக்கத்துல வரக்கூடாது. I live in freedom. விடுதலையிலே I வாழ்கிறேன். speak freedom. விடுதலையிலே பேசுகிறேன். I demonstrate freedom to others. நான் என்னுடைய விடுதலையை மற்றவங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். When some people group are crying,
ஒரு கூட்டத்தார் அழுகுறாங்க, Some people are enjoying. கொஞ்சம் பேர் பரவசம் அடைகிறாங்க. You know why? ஏன் தெரியுமா? Some are filled with the freedom of God. ஆண்டவருடைய விடுதலையை புரிந்து கொண்டவர்கள். ஒரு சுதந்திரம் உங்க வாழ்க்கையில, ஒரு சுதந்திரம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் அழாம சிரித்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் வாழ முடியும் என்றால் அவனுக்கு தான் உண்மையான சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. In Christ you can rejoice all the time. Hallelujah. Hallelujah. This life God has designed for us. நமக்காக இந்த வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். He has left the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Tongues of fire can come by the Holy Spirit. அக்கினிமயமான நாவுகள் உங்கள் மேல் இறங்க முடியும். Do not grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். In the day of redemption, மீட்கப்பட நாளுக்கு we are sealed with the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். Day one when you got saved with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட you போது have become the temple of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய தேவாலயமாய் You மாறுகிறீர்கள். are the dwelling place of God. கர்த்தர் வாசம் செய்யும் வாசஸ்தலமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் வாசம் பண்ணும் இந்த ஆலயத்திற்குள் கவலை எப்படி வரலாம்? கர்த்தர் வாசம் பண்ணும் இந்த ஆலயத்திற்குள் எப்படி மாம்சக எண்ணம் வரலாம்? God says, when I dwell in you, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணினால் you are my sanctuary. நீயே என் ஆலயம். You are my sanctuary. நீயே என் வாசஸ்தலம். உன்னை சபை என்று அழைக்கிற ஒரு தேவனுக்கு மறந்து விடாதே. You are the sanctuary. நீதான் என் வாசஸ்தலம். No, you are not. You are the temple of the Holy Spirit. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? Are you the temple? நீ ஆலயமா? Do you have the Holy Spirit? பரிசுத்த ஆவி இருக்கிறதா? If you have the Holy Spirit, பரிசுத்த ஆவி உனக்குள் இருந்தால் you are carrying fire. நீங்கள் அக்கினியை சுமக்கிறீர்கள். Carrying fire. அக்கினியை சுமக்கிறீர்கள். நீ பார்த்தாலே மற்றவங்க ஆவியா பற்றி கொள்ளுகிற அக்கினி பத்தி விடும். Hallelujah. 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 When I see my prophet Bernard Blessing, பெர்னார்ட் பிளெஸிங் என்று அழைக்கப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது eyes are filled with fire. அவருடைய கண்ணெல்லாம் அக்கினியா இருக்கும். Oh, you'll get frightened. பயமா You'll get இருக்கும். frightened பயமா இருக்கும். because the Holy Spirit lives in him. அவருக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். That is what God wants us to have, this desire. இப்படிப்பட்ட ஆசையை தான் கர்த்தர் உங்களிலே God விரும்புகிறார். wants you to be that sanctuary. நீ தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்க வேண்டும். Do you carry this fire in your life? இந்த அக்கினியை நீ சுமக்கிறாயா? This fire will give you freedom. இந்த அக்கினி உனக்கு விடுதலை கொடுக்கும். My dear children of God, என் அன்பான பிள்ளைகளே, when you have this Holy Spirit, இந்த பரிசுத்த ஆவி உனக்குள் இருக்கும் பொழுது you will be a witness in the uttermost parts of the world. உலகத்தின் முடிவு பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். But some people are not witness even in their own homes. தன்னை சொந்த வீட்டிலேயே சாட்சியா இல்லமா இருக்க Are you a மாட்டாங்க. witness in your church? உன் சபையில நீ சாட்சியா? இன்னைக்கு கருத்தை சொல்ல முடியுமா? நான் சாட்சியா இருக்கேன் என்று சொல்லி எல்லாரும் கருத்தை சொல்லுங்க. நான் சாட்சியா இருக்க போகிறேன். ஹalleluya. Hallelujah. உலகம் எங்கும் போய் நான் சாட்சியா இருக்க போகிறேன். கருத்தை சொல்லுங்க. Hallelujah. ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறபடியால், நீ கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறபடியால் உனக்குள்ள கர்த்தருடைய சாட்சிகள் வெளிப்படுகிற நாட்கள் இது. ஹalleluya. You will carry this fire to the uttermost parts of the world. உலகத்தின் முடிவு பரிந்தும் இந்த அக்கினியை நீ சுமந்து செல்வாய். Drastically God is changing us. கர்த்தர் முற்றிலுமாக உன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. You are coming into a zone of fire and power and holiness and obedience of God. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக, அதிகாரத்திற்குள்ளாக, கீழ்ப்படிதலுக்குள்ளாக வருகிறீர்கள். God is gentle. தேவன் மிகவும் மென்மையானவர். He is giving to you as a small child. ஒரு சின்ன பிள்ளையை போல உன்னிடத்திலே வருகிறார். You know why? ஏன் தெரியுமா? It's a gentle God. அவர் மிகவும் மென்மையானவர். Just receive it. அவரை பெற்றுக்கொள்ளுங்கள். Just grab it. அப்படியே பட்டி பட்டி Just allow him to do his work. அவருடைய கிரியை உள்ள செய்யும்படி விட்டுக் கொடுங்கள். This morning, இந்த காலையிலே you can be a blessing to somebody else. ஏதோ ஒரு நபருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். வருகிற வாரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு வாரமாக, அற்புத வாரமாக உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் இந்த நாளுக்கான வார்த்தை நீ பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நீ செயல்படுத்த ஆரம்பித்தப்பட்டாயானால் நீ அடுத்த வாரம் முழுவதும் அக்னியாய், பிரகாசமாய், சாட்சியாய், உண்மையாய், ஆவியோடு, கருத்தோடு, எல்லாவுடைய கர்த்தருடைய நற்கிரிகளோடு நீ இருப்பாய். When you are filled with the Holy Spirit, fill the holy fire, you'll be a witness to somebody, a blessing to somebody. Holy Spirit wants us to have this freedom. இப்படிப்பட்ட விடுதலை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். Why we should be bound with slavery of burden. ஏன் அடிமைத்தனத்து நுகத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம்? Every burden is a yoke. நம்ம வாழ்க்கையில என்ன பாரமா இருந்தாலும் அது ஒரு நுகம்தான். Don't carry burdens. உனக்கு வாழ்க்கையில பாரத்தை நீங்க சுமக்க வேண்டாம். பாரமான யாவற்றையும் விட்டு விட்டு தள்ளி வைன்ற ஆண்டவர். அதை lay aside all your burden. Give all the burdens
to the place where it belongs. Lay aside all your burden. Just enjoy the freeness of God. கர்த்தருடைய விடுதலையை சுதந்திரத்தை அனுபவியுங்கள். ஒரு பறவையை சுதந்திரமா பறக்க விடாம ஒரு கூட்டுக்குள் அடைச்சு வச்சீங்கன்னா அங்கே இறந்துரும். அதோடைய தன்மையே பறக்கணும். If you keep a bird inside a cage, someday it will die because its nature is to fly outside. உன்னை ஆண்டவர் கர்த்தருடைய சுதந்திரத்துல பறக்க சொல்றாரு. Amen. God wants you to fly in your freedom. Don't be caged with your burdens. நீ விடுதலையோடு பறக்க வேண்டும். கூட்டுக்குள் இருக்கிற ஒரு கூண்டு புறாவாய் நீ மாறாதே. Are you caged with your yokes and slavery? பலவிதமான அடிமைத்தனத்தின் ஆவியினால் கூண்டுக்குள் பிடிபட்ட பறவையாய் இராதே. There's somebody who's watching me on YouTube. நீ யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கும் நண்பனே, Maybe by mistake you came to this channel to see my message. ஒருவேளை நீங்க இத பார்க்கணும்னு தற்செயலா வந்திருக்கலாம். Don't be caged with your problems. பிரச்சனையாகிய கூண்டுக்குள்ளே நீ சிக்கி தவிக்காதே. I love the Holy Spirit பரிசுத்த ஆவிக்கு நீ இடம் to do His work in you. அவருடைய கிரியாவை செய்யும்படி And you will fly like a bird. நீ பறவையைப் போல பறந்து செல்வாய். You will swim like a fish. மீனைப் போல நீந்தி செல்வாய். And you will have the best life of God designed life. கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் உன்னை சுதந்திரமாய் அற்புதமாய் ஒரு மீன் எப்படி நீந்துமோ ஒரு பறவை எப்படி பறக்குமோ அப்படிப்பட்ட சுதந்திரமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உனக்கு தந்தபடியால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த சுதந்திரத்தை சிலுவையில் என்னை மீட்டெடுத்து பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து சாபத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து மரணத்திலிருந்து மீட்டெடுத்து புது வாழ்வை தந்தீரே உமக்கு நன்றியா என்று சொல்வோம். Lord, I thank you through the cross. I got this freedom, Lord. I enjoy this freedom. Lord, thank you. நன்றி தகப்பனே, for giving me this joy. இந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. For giving me this joy. இந்த சந்தோஷத்தை கொடுத்தீரே நன்றி. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் யாருன்னா கிறிஸ்தவன் மட்டும்தான். Amen. Whatever may the problem, a Christian can rejoice all the time. Do you know who you are? உங்களுக்கு தெரியுமா நீங்க யாருன்னு? You will walk inside the fire. நீ அக்கினியிலே நடப்பீர்கள். You will walk inside the Red Sea. செங்கடலுக்குள் நடப்பீர்கள். Because there is a God who helps you with the Holy Spirit, who is the comforter, who is the advocate. உனக்காய் பரிந்து பேசுகிறவர், ஆறுதல் அளிக்கிறவர், அக்கினியிலும் ஆறிலும் உன்னோடு கூட இருப்பார். Hallelujah. 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 You have this freedom in your life. உன் வாழ்க்கையிலே இந்த விடுதலை இருக்கிறது. யாராவது கிறிஸ்தவங்க அழுதுகிட்டே வாழ்ந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. யாராவது ரொம்ப கஷ்டம் பிரதர், எனக்கு ரொம்ப நெருக்கம் பிரதர், இன்னைக்கே செத்துடலாம் போல இருக்க பிரதர் சொல்றாங்க, உனக்கு கர்த்தரை தெரியல. இது இருக்கலாம், அது இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், என்னை சூழலாம், என்னை நெருக்கலாம், என்னை சாவும் அடிக்கலாம், ஆனா பிழைத்து வாழ வைக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறப்போ, சிலுவையில் மரணஅடி கொடுத்த சாத்தானுக்கு மரணஅடி கொடுத்தவர், உலகத்தில் இருப்பவரும் முன்னிலும் இருப்பவர் யார் பெரியவர் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே நீ பெரிய காரியங்களுக்காய் கர்த்தர் உன்னை நியமித்து வைத்திருக்கிறார். God has called you for great things. உன்னை பெரிய காரியத்துக்காய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். That you know not. நீ அறியாதவும் எட்டாதமான பெரிய காரியம். That you know not. நீ அறியாத பெரிய காரியம். We still don't know the gospel. சுவிசேஷத்தை நீ அறியாதவராய் இராதே. The power of the gospel பரிசுத்த ஆவியினுடைய சுவிசேஷத்தின் வல்லமை will defeat the giant and the enemies of this world. இந்த உலகத்திலே நீ காண்கிற ராட்சதனை நீ முறியடிப்பதற்கு அந்த வல்லமை போதும். நீங்க முட்டி போட்டு ஜெபித்தால் கர்த்தர் அங்கே நடக்கும் பெரிய போர்க்களமான இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கிற அந்த போர் நின்றுவிடும் என்று ஆண்டவர் சொல்றார். Hallelujah. When you pray, you can stop the war in Jerusalem. Jesus, the kind of power we have. அப்படிப்பட்ட வல்லமை நமக்குள் இருக்கிறது. The kind of power we have. அப்படிப்பட்ட வல்லமை நமக்குள் இருக்கிறது. Psalm 143 verse 10 says. 143 சங்கீதம் 10 சொல்கிறது. David he asked the Lord to do certain things in his life. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்துவாராக. செம்மையான வழியில. ஹalleluya. உன்னை செம்மையா நடத்துகிற ஒரு ஆவியானவர் உனக்கு இருக்கிறபடியால்
சத்துருவானவன் என்ன செஞ்சாலும் உன்கிட்ட வராது, நெருங்காது, நிலைக்காது, ஆகாது, கிடையாது. ஏன் தெரியுமா? நல்ல ஆவியானவர் நன்மைகளை செய்கிறவர் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன தேவன், உனக்கு முன்பதாக ஒருவனும் நிற்பதில்லை என்று சொன்ன தேவன் நல்ல ஆவியானவர். For thou art my God, thy spirit is good, lead me into the land of uprightness. Teach me to do your will. உம்முடைய சித்தம் செய்ய எனக்கு கற்றுத் தாரும். அவருடைய நல்ல ஆவி உன்னை உயர்த்தும். ஆமென். அவருடைய நல்ல ஆவி உன்னை உயர்த்தும். ஆமென். நல்ல ஆவியானவரை தெரிந்து கொள்ளுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீ ரூம்ல இருந்தாலே போதும், உன் பேரை பிரஸ்தாவப்படுத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். Hallelujah. 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 Moses was grown in the palace. மோசே அரண்மனையிலே வாழ்ந்தான். But the Pharaoh doesn't know that he was growing his enemy. ஆனா பார்வோனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள முதல் எதிரி அவன் வீட்டுக்குள்ளே வாழ்றான்னு தெரியல. உனக்கு நன்மை செய்கிறவங்களே உன்னுடைய எதிரி தான். அவங்கள நல்ல வாழ்த்து. ஹல்லேலூயா. அவங்க நல்லதை சொல்லு. ஹல்லேலூயா. அவங்க இன்னும் செய்யட்டும். ஏன் தெரியுமா? தீமையை நன்மையாய் மாற்றக்கூடியவர் ஆவியானவர் உனக்குள் இருந்து அந்த நல்ல காரியத்தை தீமையாய் வளைத்தவர்களை வைத்தே உனக்கு நன்மையை செய்கிற அந்த நன்மையான ஆவியானவர் உனக்கு நன்மைகளை அள்ளி 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 தருவார். Thank God for it. Hallelujah. Thank God for enemy because God can change every evil into good in your life. என்னை பிரபலப்படுத்துகிறவரு என்னை தாக்குகிறவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் உங்களை பற்றி கெட்டதா சொல்றாங்களோ அவ்வளவு தூரம் பரலோகத்தில் மார்க்கு 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65 போய்கிட்டே இருக்கு. சொல்லு 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 அங்க போயிருக்குது. சொல்லு 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 அங்க போயிருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே மார்க்கு விழுந்த உடனே ஒரு நாள் ஆண்டவர் விடிவெளி வெளிச்சத்தை போல உனக்கு நியாயம் செய்கிறவர் உன் பக்கமாய் வந்து நியாயத்தை செய்து உன்னை ஜெயமாய் மாற்றுவார். Hallelujah. Just understand the good things of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் செய்யும் நன்மையான ஈவுகளை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Lead me on a level ground, David says. சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே செம்மையான வழியிலே என்னை நடத்துவீராக. Psalm 143:10 says, lead me on a level ground. உமது பிரியமானதை செய்ய எனக்கு போய் தரலும். நீரே என் தேவன். நிலை இல்லாத ஒரு ஆவியும் நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையும் எனக்கு வேண்டாம்னு சொல்றான். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவீராக. Lead me on a level ground where I can stand and declare and to proceed who God is in my life. செம்மையான வழியிலே என்னை நடத்தும் போது என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்று நான் பிரகடனம் பண்ணுவேன். Hallelujah. 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 Our God is doing something new in your life. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே புதிய காரியம் செய்கிறார். He's giving us this freedom. இந்த விடுதலையை நமக்கு தருகிறார். The comforter will never leave you as often, the Bible says. உன்னை ஒருபோதும் அனாதையாய் விடுவதில்லை என்று ஆவியானவர், ஆறுதலின் ஆவியானவர் சொல்கிறார். David says like this in Psalm 94 verse 19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. Wow, 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 wow. இது நிறைய பேருக்கு தெரியாது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆலோசனை ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. Sure. My God. When anxiety was great within me, when things was confusing me in a great way, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது your consolation உம்முடைய ஆறுதல் brought me joy. என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆணுடைய சத்தம் என் காதில் கேட்கும். எவ்வளோ பிரச்சனை இல்லை உனக்கு, ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கேன். எவ்வளோ மனசில் கஷ்டம் இல்லை உனக்கு, நான் உன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ புறங்குறாங்கல்ல உன்னை பற்றி, ஆனால் நான் உன்னை பற்றி சொல்லவே மாட்டேன். அப்படி அந்த சத்தம் உங்கள் காதில் ஆண்டவர் கேட்கொன்றாரு. எனக்கு கேட்ட சத்தம் உங்கள் காதில் ஆண்டவர் கேட்கொன்றாரு. ஹல்லேலூயா.
Hallelujah. இந்த சத்தம் உன் காதுல கேட்டுச்சுன்னா இந்த சத்தம் என்ன சொல்லுதுன்னா, நான் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். I will bring you joy, God says. உன் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது, விசாரங்கள் பெருகும் பொழுது உனக்கு ஆறுதலும் சந்தோஷத்தை நான் உனக்கு பெருக பண்ணுவேன். ஆறுதலும் சந்தோஷமும் பெருக பண்ணுவேன். கர்த்தரே வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. When the multitude of Whenever thoughts, you cross a problem in your life, the next one will start immediately. ஒரு பிரச்சனை முடிஞ்சனா அடுத்த பிரச்சனை காத்துட்டே இருக்கும். And you will say, what? I've just finished one, the next one is waiting on me. இப்பதானே ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை என்ன சேர்ந்து நிக்குது. And the anxiety of your life will confuse you. உன் வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான விசாரங்கள் உன்னை குழப்பும். ஒரு பதட்டம், ஒரு பயம் சிலவங்களுக்கெல்லாம் ஒரு மாசம் இருக்கலாம், 2 மாசம் இருக்கலாம். எனக்கெல்லாம் வருஷ கணக்கில் இருந்திருக்குது. தூக்கம் இல்லாம அதிர்ந்து போய் எழும்புகிற நாட்கள்லாம் இருந்திருக்கிறது. ஏன்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்கூட்டியாவே வெளிப்படுத்தும் போது சந்தோஷமா இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை யோசித்து பார்க்கும்போது பயமாக இருக்கும். இதோடைய தீர்வு என்னவா இருக்கும், இதோடைய தீர்வு அப்படி இருக்குமா, இதோடைய தீர்வு எப்படி இருக்குமா. சில நேரத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தாமல் இருந்தாலே நல்லதா இருக்கும்னு தோணுது. அல்லேலூயா. ஆனா தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார் என்று இருக்குது வேதத்துல. அல்லேலூயா. God reveals his prophets his secrets. தீர்க்கதரிசிகளுக்கு அவர் அதை வெளிப்படுத்துகிறார். When the secret is revealed, அந்த வெளிப்படுத்தின அந்த ரகசியம் நம்மிடத்தில் வெளிப்படும் பொழுது, as a man, as a human nature, சாதாரண மனிதனுடைய குணம் என்னவென்றால், I get anxious about what is going to happen about the problems. அந்த பிரச்சனை வந்துட்டே என்று நான் பயப்படுவேன், கவலைப்படுவேன். There is a God who says, I have the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவி உனக்கு தந்திருக்கிறேனே என்று ஆண்டவர் சொல்கிறார். That is what John 14 verse 26 says. யோவான் 14:26 சொல்கிறது. But the advocate, the Holy Spirit, பரிசுத்த ஆவியாகிய உனக்காய் வாக்கு கடங்காத பிரபு, whom the Father will send you in my name. என் நாமத்திலே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த ஆவியானவர், What did the Holy Spirit will do in that particular time? அந்த நேரத்திலே அந்த ஆவியானவர் தேற்றவாளவர் என்ன செய்வார்? In the midst of anxiety, உன் வேதனைகளின் மத்தியிலே the Holy Spirit will teach you all things பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதித்து and remind you of everything. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். What I've said to you. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். Hallelujah. Hallelujah. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்று அறிந்து கொள்ளுங்கள். Hallelujah. யோவான் 14:26 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, when you see John 14 verse 26, யோவான் 14:26 சொல்கிறது, he is the advocate, அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், he is a comforter, அவர் தேற்றவாளர், he is a helper, அவர் உதவி செய்கிறவர், in the time of the need he will teach you, தேவை உள்ள நேரமெல்லாம் he is a teacher, போதிப்பார். that's why we need the Holy Spirit. அதற்கு தான் பரிசுத்த ஆவி he gives us the freedom, நமக்கு விடுதலை கொடுக்கிறார். consolation, who brought the joy to me. தேற்றவாளன் எனக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். When the anxiety was great within me, எனக்குள்ளே வேதனைகள் பெருகும் பொழுது, David said, anxiety in me. விசாரங்கள் பெருகும் பொழுது, David was fighting with a lion, he was fighting with bear, he was fighting with armies. Anxiety within me. அவன் சிங்கத்தோடு கரடியோடு சேனையோடு போராடும் He was போது, fighting with the giant. Anxiety within me. ராட்சனோடு போராடும் பொழுது அவனுக்குள்ளே விசாரங்கள் பெருகிறது. But the advocate Holy Spirit, ஆனால் பரிந்து பேசுகிற தேற்றவாளர், the Father will send in my name, பிதா அவருடைய நாமத்திலே அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளர் will teach you. அவர் உங்களுக்கு போதிப்பார். என்ன போதிப்பார்? To bring freedom in that particular matter. அந்த சூழ்நிலையிலே அந்த கஷ்டத்தில் விடுதலை எப்படி From வரும்? yokes and slaveries and burdens, he will teach you how to bring consolation in the midst of all agony and pain. வேதனையிலே சோதனையிலே நிந்தையிலே அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுத் தருகிறார். ஆமென். ஒரு பிரச்சனை குறித்து தீர்வுக்காக வந்திருக்கீங்கல்ல, ஒரு பயத்தை குறித்து தீர்வுக்காக வந்திருக்கீங்கல்ல, ஒரு சூழ்நிலை குறித்து இது என்ன ஆகுமோ ஏது ஆகும்னு யோசித்துக் கொண்டிருக்கீங்களா, ஆவியானவர் சொல்லுகிறார், அதற்கான முடிவுகளை நான் ஏற்படுத்தி விட்டேன். நல்ல முடிவுகள் மாத்திரம் தான் ஆண்டவர் தருவாரு. கெட்ட தீமையான காரியம் ஆண்டவர் செய்வதில்ல. உன்னை குறித்த நினைவுகள் அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், தீமைக்கென்று ஆண்டவர் அல்ல. அவர் he will do only peace.
கர்த்தர் உங்களுக்காக சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். The thoughts that I think towards you, says the Lord, it's a thought of peace and not evil. உன்னை குறித்து நான் வைத்திருக்கும் திட்டங்கள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, To bring you hope and future. உங்கள் நம்பிக்கையும் வருங்காலம் கொடுக்கிற வார்த்தைகளே. Holy Spirit is bringing you hope today. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நம்பிக்கை அருளுகிறார். எந்த காரியத்தை குறித்தும் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, திகையாதீங்க. ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Don't worry about anything. Hallelujah. Holy Spirit is in you. Hallelujah. Amen. When Jesus was immersed in the river Jordan, இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே அமிழ்ந்தபோது there came a sound from heaven. அவர் ஞானஸ்நானம் பெற்று வெளியேறின போது This is my beloved son in whom I am well pleased. புறாவானவர் வந்து இறங்கின போது என்னை நேசகுமாரன் இவனிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். Where there is the evidence of Jesus, இயேசு எங்கே இருந்தாரோ there will be the utterance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரும் அங்கே இருப்பார். There will be the intervention of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அங்கே இடைபடுவார். Hallelujah. Hallelujah. He will intervene your matters. உன் வாழ்க்கையிலே அவர் இடைபடுவார். Hallelujah. Hallelujah. There is a God on this earth for you and me. உனக்காக ஒரு தேவன் இந்த பூமியில் உன்னோடு கூட The இருக்கிறார். Holy Spirit. பரிசுத்த ஆவியாகிய தேவன், The third head of the Trinity, the Holy Spirit, is on earth today. திருத்துவத்தின் மூணாவது நபராய் இருக்கிற பரிசுத்த ஆவி உன்னோடு கூட இருக்கிறார் இந்த What பூமியிலே. He can do for me? எனக்கு அவர் என்ன செய்தாரோ, He's an advocate for me. அவர் என்னை He's a தேற்றவர், helper for me. உதவி செய்கிறவர், He's a comforter for me. ஆறுதல் He படுத்துகிறவர், gives the freedom for me. எனக்கு விடுதலை கொடுக்கிறவர். Hallelujah. 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 எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். Amen. Amen. எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். எதை குறித்து நீங்க போராட வேண்டாம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் பக்கமாய் ஆவியானவர் நின்று. சத்தமா என் சொல்லுங்க, பக்கமாய் ஆவியானவர் நின்று, சத்தமா சொல்லுங்க, என் பக்கமாய் ஆவியானவர் நின்று என் பக்கமாய் ஆவியானவர் நின்று எனக்காக வழக்காடுவார். எனக்காய் வழக்காடுவார். Hallelujah. God is with me and he will plead for me. Hallelujah. Hallelujah. In obedience to the Holy Spirit, பரிசுத்த ஆவிக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். listening to his voice. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். That is what our problem is. அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்க பெரிய பிரச்சனை. ஆவியானவர்னால யாராவது ஏவப்பட்டிருக்கீங்களா ஜெபிக்க? கையை தூக்குங்க பார்க்கலாம். என்ன இப்ப போய் ஜெபிக்க சொல்றாருன்னு அந்த எண்ணம் உங்களுக்குள்ள, அந்த தாகம் உங்களுக்குள்ள, அந்த கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள. God bless you. This is the Holy Spirit telling us to go in prayer. ஆவியானவர் சொல்லுவார், ஒரு வழிநடத்தல் இருக்கும், இப்ப போய் ஜெபிக்க வேண்டும் என்று. Deuteronomy chapter 28 உபாகமம் 28ஆம் அதிகாரம் and verse 1. 1வது வசனம். The first thing I want to recap what I said to you. The first thing I said, he brings freedom from all our burdens. Obedience to the Holy Spirit. நாம் அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தால், Fully obeying to the Lord your God. கர்த்தர் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்ய நீ Carefully following his commandments. கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு I give you today. அவர் உனக்கு செவி கொடுத்தால் The இன்னும் உனக்கு Lord your கொடுப்பார். God will set you high above all the nations on earth. உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். My dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, never do things without the Holy Spirit. பரிசுத்த ஆவி கட்டளையிடாத ஒன்றை நீங்க செய்ய வேண்டாம். வீடை விட்டு வாகனத்தில் ஏற போறீங்க, கேட்கணும், ஆவியானவரே போகலாமா? இதை நான் கீழ்ப்படிந்து நான் பார்த்துருக்கிறேன். பெரிய தீர்க்கதரிசிங்கிட்ட. There's a man named T.B. Joshua who is no more, who is with the Lord. டிபி ஜாஷுவா அழைக்கப்படுகிற கர்த்தருடைய தாசன் இப்ப இல்ல, அவர் ஆண்டோட்ட போயிட்டாரு. They had a massive crusade in Singapore stadium. சிங்கப்பூர் ஸ்டேடியத்துல பெரிய crusade இருக்கு. Millions of money is invested in that meeting. 10 லட்சத்துக்கு மேல பணம் செலவழிச்சிருக்காங்க. Millions of money. ஏராளம் பணம். Thousands of people are surrounded with the stadium. அந்த ஸ்டேடியம் நிறைய ஜனங்க இருக்காங்க. Inside, gallery, outside, on the ground, filled, packed with capacity. எல்லாமே நிரம்பி வழியுது. He said to his organizer, ஆர்கனைசரை பார்த்து சொன்னாரு, I have not got permission from the Holy Spirit to open the door of my room to go to the meeting yet. அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு என் கதவை திறக்கிறதுக்கு ஆவியானவர் இன்னும் சொல்லலன்னு சொன்னார். இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் பூமியில் சகல ஜனங்களின் மேல் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆடாத ஓடாத, எங்கும் தெரியாத, எங்கும் அலையாத, கர்த்தருக்குள் நீ கரத்துள் அடங்கி இருந்தால்
உன்னை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். Then the Lord thy God will set thee on high above all the nations of the earth. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் அநேகம் பேரை தெரிந்து கொள்ளவில்லை. God never selected many people. திரளான கூட்டத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. He chosen only few. ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மேக சிலரே. He only chosen few. I've selected few. கொஞ்சம் பேரை தெரிந்து கொண்டார். There are many. அழைக்கப்படுற அநேகம் பேர். There are massive crowds. பெரிய கூட்டம். There are big things happening. பெரிய காரியம் நடக்குது. God like to be in low levels. ஆனா கர்த்தர் சிறுமையின் தாழ்மையான மக்கள் மத்தியில் இருக்க விரும்புகிறார். தேவகுமாரன் மாட்டு தொழுவத்தில் பிறகுறார். God chose low things of life. இந்த உலகத்துல தாழ்வரையில் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். தேவகுமாரன் மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை. Low things of life. இந்த உலகத்துல தாழ்வரையில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். Will you be humble? நீ தாழ்மையா இருப்பியா? Will you obey the Holy Spirit? பரிசுத்தாவி கீழ்ப்படிவியா? Don't try to be somebody else. ஏதோ வேறொரு நபரை மாதிரி நான் மாறணும்னு நினைக்க வேண்டாம். நிறைய பேர் மற்றவங்களை காப்பி அடிக்கிறதுல இந்த உலகம் மாறிட்டே இருக்குது. விளம்பரமும் அதுதான் பண்றாங்க, டிவிலையும் அதுதான் பண்றாங்க, போஸ்டர்லையும் அதுதான் ஒட்டுறாங்க, பேனர்லையும் அதுதான் ஒட்டுறாங்க. Don't copy others. மற்றவர்களை காப்பி அடித்து நான் வாழ தேவையில்லை. கர்த்தர் உன்னை 100% ஐஎஸ் முத்திரா அவருடைய ரத்தத்தை கொடுத்து அதுல முத்திர குத்தி இது என் பிள்ளை என்று சொல்லி கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைக்க விரும்புகிறபடியால் அவருடைய கரத்தில் இருப்பாயானால் பூமியின் சகல ஜனங்களை பார்க்கலும் உன்னை மேன்மையாக வைக்கிற தேவன் அவர் உன் பக்கமாய் இருந்து உன்னை மேன்மையாக வைப்பார். Amen. Hallelujah. The Lord thy God will set thee on high above all the nations of the earth. God will set you on high. Amen. Hallelujah. Deuteronomy chapter 5 verse 33 says, walk in obedience all that the Lord your God has commanded, so that you may live, prosper, prolong your days in the land which you will possess. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. எப்படி? பிழைத்து சுகித்து, பிழைத்து சுகித்து, சுகித்து நீடித்திருக்கும்படி. The word of God says obedience. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வைத்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். Hallelujah. நீ சம்பாதிக்கிறதுனால நீ நிறைய நாள் வாழ போறதில்ல. பெரிய பெரிய வீடு கட்டுறதுனால நீ வாழ போறதில்ல. பெரிய பெரிய சம்பளத்தில் இருக்கிறதுனால நீ வாழ போறதில்ல. பெரிய பெரிய ஆட்களை தெரிந்தனால நீ வாழ போறதில்ல. கர்த்தருடைய வழிகளை தெரிந்தபடியால் அதற்கு கீழ்ப்படிந்தபடியால் கர்த்தர் உன்னை வாழ வைத்து பிழைக்க வைத்து உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சாட்சியாக நீ எங்க வாழணுமோ அந்த இடத்துல உன்னை வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். If you walk in all the ways which the Lord your God has commanded you, that you may live and that it may be well with you, and you may prolong your days in the land which you shall possess. Live, prosper, prolong. Amen. God is saying, I will take care of you. நான் உன்னை பராமரிப்பேன். I will take care of you. நான் உன்னை பராமரிப்பேன். Because I'm a God who comes to you and who takes care of you. உன்னை பராமரிக்கும்படியே இந்த பூமியில் வந்த நபர் நான். The first of all I said, do not be attached towards a burden. உன்னுடைய பாரமான யாவற்றை நீ விட்டுவிட வேண்டும் என்று சொன்னேன். Don't have the yoke of slavery. அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு நீ உட்பட்டிராமல் இருக்க வேண்டும். Enjoy the freedom. அந்த விடுதலையை நீ அனுபவி. Secondly I said, இரண்டாவது நான் சொன்னேன், Holy Spirit is a comforter. பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளர். He is an advocate. அவர் நமக்காய் பரிந்து He is a பேசுகிறவர். helper. அவர் உதவி செய்கிறவர். Thirdly I'm saying, மூணாவது நான் சொல்றேன், when you pray, நீ ஜெபிக்கும் பொழுது ask the Holy Spirit to pray along with you. உன்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஆவியானவர் இருக்கிறார். ஏன்னா உன் ஜெப வார்த்தை அளவு, அவர் ஜெபமோ நீச்சல் ஆழத்துக்குள்ளாகும். Your level of prayer is just words. நாம ஜெபிக்கிறது சாதாரண வார்த்தைகளால ஜெபிக்கணும். Pray with the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியோடு கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது You are going into the depth of the Spirit of God. ஆவியானுடைய ஆழத்துக்குள்ளே நாம் செல்கிறோம். 1 John 5:14. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த நம்பிக்கை We நமக்கு have in approaching to God that if we ask anything according to His will,
He hears us. நாம் எதையாயிலும் நம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சித்தமுள்ள ஜெபம் என்றால் என்ன? What is the meaning of அவருடைய according? சித்தத்தின்படி கேட்டால், சித்தம் என்றால் என்ன? What is a prayer according to His will? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் என்று சொன்ன அர்த்தம் என்ன? Anything which is pure and holy and sanctified. பரிசுத்தமாக்கப்பட்டது, கர்த்தருக்கு ஏற்றது. That is the will of the Lord. அதுதான் தேவனுடைய சித்தம். Pure and holy and sanctified. சித்தம் பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தருடைய சித்தம். அது சொல்லிட்டாரு, ஆகாயத்து பறவைகளை பார், அவைகளை போஷிக்கிறவர் உன்னையும் போஷிப்பார். அது முடிஞ்சிச்சுன்றார். Hallelujah. God will supply your need. Hallelujah. Hallelujah. If I can feed the birds, நான் ஒரு பறவைக்கு ஆகாரம் கொடுத்தால், won't I give you good gifts to my children? நான் நல்ல ஈவுகளை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேனா? If the worldly father can give good gifts to his children, பொல்லாத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரே, நான் நல்ல ஒரு தகப்பன் கொடுக்க மாட்டேனா? look at the change here. Look at the change. இங்கே வித்தியாசத்தை பாருங்கள். If the worldly father can give good gifts to his children, பொல்லாத தகப்பன் நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது, how much more the heavenly father will give to his children? பரலோகத்தில் இருக்கிற பரிபூர்ண பிதா உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரோ? Hallelujah. அதை நீங்க கேட்டு தான் செய்யணுமான்றார் ஆண்டவர். Hallelujah. என்னுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா எல்லாமே நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு. Hallelujah. Pray according to the will of the Father and he shall do everything according to what you need. பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். He hears your prayer today. அவர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். Whatever you ask in prayer, believe that you have received it. ஜெபத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். Mark 11:24 says that you have received it. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிடைக்கும்ன்றது இல்ல, பெற்றுக்கொண்டோம். ஆமென். Hallelujah. ஹalleluya. கேளுங்கள், பெற்றுக்கொண்டீர்கள். எதற்கு நீ காசு கொடுக்கலையோ அது சுதந்திரம் ஆண்டவர் தந்திருக்காருன்னு அர்த்தம். ஆமென். காசு கொடுத்து தான் நீ வாங்கணுமா? கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளையுடைய ரத்தத்தை தந்து நான் கொடுத்திருக்கிறேன். இதுக்கு மேல God says I paid a price on the cross of Calvary for the blessings of my children. கல்வாரி சிலுவையிலே என்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்த நான், how much more will I give? இவை எல்லாவற்றையும் தராதிருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். When the time comes, அவருடைய நேரம் வரும் பொழுது it has to flow. அது அப்படியே பொங்கி வழியும். It has to flow. பொங்கி வழியும். It has to flow. பொங்கி வழியும். Hallelujah. ஹalleluya. The children of Israelites, இஸ்ரவேல் மக்கள் 400 years in Egypt in slavery, 400 ஆண்டுகள் அடிமைகளா இருந்தாங்க எகிப்துல. but they didn't know there was a big city getting ready for them with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் அவர்களுக்காய் காத்து கொண்டிருந்தது. Hallelujah. நீ வடிக்கிற கண்ணீருக்கு பாலும் தேனும் ஓடுகிற நாள் வருகிறது. நீ வடிக்கிற வருத்தத்துக்கு, நீ போற எல்லா பாதைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ராஜாவாய் கனம் பண்ணுகிற ஒரு நாள் வரும். அந்த வருத்தத்துக்கு, இந்த வருத்தத்துக்கே இவ்வளவு கனம்னா இன்னும் சில வருத்தப்பட்டிருந்தா இன்னும் எவ்வளோ கனம் எனக்கு கிடைச்சிருக்குமே என்று சொல்லி நீ கம்பீரித்து பாடுகிற நாள் வரும். Hallelujah. Can we stand up to our feet? இப்பொழுது நம்முடைய எல்லாரும் எழுந்து நிற்போம். God is saying to us, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், pray ஜெபம் பண்ணு. with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானோடு சேர்ந்து நீ ஜெபம் பண்ணு. Pray. ஜெபம் பண்ணு. The Comforter is there. அது உன்னை ஆறுதல் படுத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். Pray. ஜெபம் பண்ணு. I will be advocate to you. நான் உனக்கு எல்லாவற்றையும் தருவேன். Pray. ஜெபம் பண்ணு. You will receive your blessing. உன் ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். No more delays in your blessings. இனிமேல் தாமதிப்பதே இல்லை. No more slaveries. இனிமேல் அடிமைத்தனமே இல்லை. I'm a free bird. விடுதலை அடைந்த பறவையாய் நான் இருக்கிறேன். So long you're flying a lower altitude. இப்ப கொஞ்ச காலமா நீ தாழ்வா பறந்துட்டு இருக்க. But now the Holy Spirit பரிசுத்த ஆவியானவர் is carrying you to an eagle level. ஒரு கழுகை போல உன்னை உயர பண்ண போகிறார். To an eagle level. அந்த கழுகு பறக்கிற இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போறார். And that's what I see. அதைத்தான் நான் பார்க்கிறேன். Low altitude are you flying? நான் தாழ்வாய் நான் பறந்து கொண்டிருந்தேன். To see all the low things of life. இந்த உலகத்தில் தாழ்வான காரியங்கள் நினைத்து கொண்டிருந்தேன். When you fly in a low altitude, you see what's happening. நம்ம தாழ்வா பறக்கும் பொழுது தரையில் உள்ளதான் கண்ணுக்கு தென்படும்.
But when the Holy Spirit comes ஆனா பரிசுத்த ஆவி வரும் பொழுது to an eagle level, நீ ஒரு கழுகை போல நீ பறப்பாய். to an eagle level, நீ கழுகை போல பறப்பாய். ஒரு சோகம் உன்னை பல வருடங்கள் உன்னை அழுத்தி 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 நீ ஒண்ணு இல்லாம போற வரைக்கும் உன்னை அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சொல்றாரு, செட்டைகளை விரித்து கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து அவர்கள் செட்டைகளை விரித்து, செட்டைகளை விரித்து என்கிற வசனம் ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கழுகு போல தான் உன்னை பார்க்கிறேன். I see you as an eagle, not as just a bird. நான் ஒரு சின்ன குட்டி பறவையா பார்க்கல, உன்னை பெரிய கழுகாய் காண்கிறேன். I prophesy to somebody who's here. இங்க இருக்க ஒரு ஆளுக்கு நான் தீர்க்கணும் சொல்றேன். The elevation of your life உன் வாழ்க்கையின் உயர்வு depends upon the altitude where you are. இப்பொழுது நீ எங்க இருக்கிறாய் என்பதை நீ உணர வேண்டும். Because life is a choice. வாழ்க்கையில ஒரு தேர்வு இருக்கிறது. I don't want to be a bird, I want to be an eagle. நான் ஒரு சின்ன பறவையா இருக்க மாட்டேன், நான் கழுகா மாற போகிறேன். கழுகாய் ஆண்டவனை மாற்றிக்கொண்டே இருக்கிற ஒரு ஜப நேரத்துக்குள்ள நீ வந்துட்ட. உன் செட்டைகளை விரிக்கிற, உன் ஆசீர்வாதங்களை விரிக்கிற, உன்னுடைய விசுவாசத்தை பரந்த மனப்பான்மையோடு விரித்து, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், உன்னுடைய நாமத்திற்காக காத்திருக்கிறதுக்கு புது பலன் அடைந்து செட்டைகளை விரித்து அவர்கள் ஓடினாலும் நிலைப்பாராமல் இருப்பார்கள் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் சொல்றாரு, இனிமேதான் நீ பறக்க ஆயத்தப்படுற. உன் வாழ்க்கை பறக்க போகுது. உன் பிசினஸ் பறக்க போகுது. உன் பேங்க் பேலன்ஸ் பறக்க போகுது. இனிமேல் நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீயோ கடன் வாங்க மாட்டாய். You will not borrow, you will lend. கரத்தை உயர்த்துவோம், ஜெபிப்போம். Father, in the name of Jesus, பிதாவே இயேசுவின் நாமத்தில் bless your people, I pray. உம்முடைய ஜனத்தை நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Let the comfort of Holy Spirit, தேற்றவாளனாகிய ஆவியானவர், let the Holy Spirit who is an advocate and a helper, எங்களுக்காய் பரிந்து பேசி உதவி செய்கிற துணையாளராகிய இயேசு, the Holy Spirit who will intercede for us, எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆவியானவர், the Holy Spirit who commands us to have the freedom of life. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விடுதலைக்காய் கட்டளையிடுகிற Father, ஆவியானவர், we experience this freedom right now. இப்பொழுதே இந்த விடுதலையை நாங்கள் அனுபவிப்போமாக. Let our spirits be untied, oh God. ஆண்டவரே எங்கள் ஆவி கட்டப்பட்டிருக்கிறதே. Let our anointing fall right now, oh God. இப்பொழுதே அபிஷேகம் எங்கள் மேல் கலந்து வருவதாக. The anointing which has given us for this hour and for this day, oh God. இந்த நாளுக்காக இந்த வேளைக்காக நீர் கொடுக்கிற அபிஷேகம் Bless இறங்குவதாக. every family, oh God. எல்லா குடும்பத்தையும் நீ I ஆசீர்வதியும். pray every sickness will come out of you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகளும் வெளியே I வருவதாக. command every disease. எல்லா வியாதிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். I charge every disease. எல்லா வியாதிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். Get out in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. God's children enjoy the freedom of healing and breakthroughs. ஆண்டவரே இப்பொழுது சரீரத்தில் சுகத்தையும் வாழ்க்கையில விடுதலை அனுபவிப்பார்களாக. Give us strong families of God. எங்களுக்கு நல்ல சிரமான Give us strong relationships of God. சிரமான உறவுகளை தாரும். Give us firm blessings of God. அந்த உறுதியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். Bless your people, I pray. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Bless our ministry. எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும். Bless our vision. எங்கள் தரிசனத்தை ஆசீர்வதியும். சபையில் இருக்க எல்லா விசுவாசிகளையும் Bless ஆசீர்வதியும். every child in our church. எல்லா குழந்தைகளையும் சபை ஆசீர்வதியும். Bless every youngster in our church. வாலிபர்களை ஆசீர்வதியும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென்.